திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு நாகைக்காரோணம் அருள்மிகு நீலாயதாட்சி சமேத ஸ்ரீ காயாரோகணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ஸ்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகைக்காரோணம் என்று பிரசித்தமாக அழைக்கப்படும் அருள்மிகு நீலாயதாட்சி சமேத ஸ்ரீ காயாரோகணேஸ்வர சுவாமி ஸ்ரீ சுந்தரவிடங்க சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்தல புராணம், ஸ்தல சிறப்பும், ஸ்தல விசேஷமும், தாயாரின் விசேஷமும், விடங்கர் 7 சப்த விடங்க ஸ்தலத்தில் அது சுந்தர விடங்க ஸ்தலமாகவும், அதன் ஒட்டி இன்றைய தினம் 10/2/2025 திங்கட்கிழமை 31 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஸ்தலத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது இந்த ஸ்தலத்தில் நடைபெற்றது. இந்த ஸ்தல புராணத்தை இன்னைக்கு நாம சிந்திப்போம். புராணத்தில் இந்த இடம் நாகப்பட்டினத்துக்கு நாகைக்காரோணம் என்று ஒரு புராண பெயரானது உண்டு. நீலாயதாட்சி சமேத ஸ்ரீ காயாரோகணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் காவேரி தென்கரை ஸ்தலத்தில் 82வது ஸ்தலமாகவும், ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனாரால் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இது திகழ்கிறது. சுவாமிக்கு காயாரோகணேஸ்வரர் என்ற திருநாமமானது உண்டு. அது என்ன காயாரோகணேஸ்வரர்? சம்ஸ்கிருதத்தில் காயம் அப்படி என்றால் உடம்புன்னு அர்த்தம். சமயம் புண்டரீக முனிவன் சுவாமி நோக்கி தபஸ் பண்ணும் சமயத்தில் சுவாமி அவர் முன் தோன்றி தனக்கு முக்தியளித்ததை மட்டுமல்லாமல் தன்னை ஆலிங்கனம் செய்தார். அந்த ஆலிங்கனம் செய்த ஒரு செயலால் தன்னோட ஆத்மா மட்டும் இல்லாமல் தனது உடம்பும் முக்தி அடைஞ்சதாக இந்த சுவாமிக்கு காயம், ஆரோகணம், ஈஸ்வரன் ஆகையால் உடம்பை ஆலிங்கனம் செய்ததால் அவருக்கு காயாரோகணேஸ்வரர் என்ற சுவாமிக்கு திருநாமம் ஏற்பட்டது. இந்த ஸ்தலத்தில் மற்றொரு விசேஷம் தியாகர், சுந்தர விடங்கர். பொதுவாகவே விடங்க ஸ்தலத்தின் கதை என்றால் முச்சுக்குந்த சக்கரவர்த்திக்கு தேவேந்திரன் 7 தியாக பெருமானை கொடுத்ததாகவும், அவன் 7 இடத்தில் இந்த தியாக பெருமான்களை பிரதிஷ்டை செய்ததாகவும், அந்த 7 இடத்தில் ஒன்றுதான் இந்த நாகைக்காரோணத்தில் உள்ள சுந்தர விடங்க பெருமான். 7 இடங்களில் 7 மரகதலிங்கம், 7 தியாக பெருமானை முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை செய்ய, அதன் ஒரு அழகான ஒரு திருமேனி, மரகத கல்லாலான ஒரு அழகான திருமேனி ஆகையால் சுவாமிக்கு இங்க சுந்தர விடங்கர் என்ற திருநாமமானது ஏற்பட்டது. விடங்க பெருமானின் சந்நிதி மூலஸ்தானத்தின் வலது புறத்தில் அமைந்துள்ளது. பொதுவாக தியாகர் பெருமான் ரகசியமான திருமேனி. அவரின் திருமேனியின் எந்த பாகமும் தரிசனத்திற்கு கிடையாது. திருவாரூரும் சரி, எந்த ஒரு தியாக பெருமானின் ஸ்தலத்திலும் அவர் ரகசியமான மூர்த்தம் என்பதால் இந்த ஸ்தலத்தில் மட்டும் வைகாசி விசாகம் மற்றும் மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சுவாமி தனது வலது பாத தரிசனமும் வலது ஹஸ்த தரிசனமும் அனுகிரகம் செய்கிறார். இந்த ஸ்தலத்தில் அம்பிகைக்கு திருநாமம் கருந்தடங்கண்ணி, அதாவது நீலாயதாட்சி. நீலம் கடலை போல நீளமான கண்களை கொண்டவள். அது மட்டும் இல்ல, கடலை போல ஒரு கருணை கொண்ட ஒரு தாயார் இந்த நீலாயதாட்சி. இவளுக்கு தனி கொடிமரம், தனி சன்னதி, தனி பிரம்மோற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது. இவளது சன்னதி ஒரு ரதத்தை போல அமைய பெற்றுள்ளது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த ஸ்தலத்தில் அம்பிகை ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் நிறைவாக வெங்கலக்கிண்ணி ரதத்தில் வீதி உலா வருவது மற்றொரு விசேஷம். ஸ்தலத்தில் அம்பிகையின் பாதுகாப்பிற்காக சுவாமி நந்தியம்பெருமானை அனுப்பிச்ச ஒரு ஸ்தலம் தான் இங்க. நந்தியம்பெருமான் இரட்டப்பார்வை நந்தியாக திகழ்கிறார். அதாவது ஒரு கண் அம்பிகையிடமும் மற்றொரு கண் சுவாமியிடமும் பார்ப்பதாக இந்த ஸ்தலத்தில் அமையப்பெற்றுள்ள நந்தி. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த நந்தியை போய் வழிபடுவதால் பலன் அடைவதாக புராணம் கூறுகிறது. பொதுவாக எல்லா ஊர்களிலும் ஏதேனும் அசந்தர்ப்பம் ஆகும் சமயத்தில் அல்லது கோவில் பக்கத்தில்
வசிக்கும் ஜனங்கள் யாராவது இறைவனடி சேர்ந்து விட்டால் அந்த கோவிலின் நடை அன்றைய தினமானது அடைக்கப்படும். ஆனால் நாகை காரோணத்தில் உள்ள இந்த நீலாயதாட்சி சமேத ஸ்ரீ காயாரோகணேஸ்வர சுவாமி இந்த திருக்கோவிலின் கதவுகள் மூடப்படாது. அதாவது அதிபத்த நாயனாரின் பக்தியை பறைசாற்றும் விதமாக அந்த ஊரில் யாரேனும் இறைவனடி சேர்ந்தாலும் அவர்களை ஸ்மசானத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் இந்த கோவில் வாசலில் வைத்து சுவாமியின் மேல் பட்ட வஸ்திரமும் மாலையும் அவர்களுக்கு அணிவித்து அதுக்கப்புறம் அவர்களை முக்திக்கு அனுப்புவதாக ஒரு ஐதீகமாக இது நடைபெற்று வருகிறது. பொதுவாக சுவாமியும் அம்பாளும் உற்சவ காலங்களில் மாடவீதி செல்லும் சமயத்தில் இந்த சுவாமி 7 ஊருக்கு செல்வதாக ஐதீகம். பொய்கை நல்லூர், புறவச்சேரி, சிக்கல், பாலூர், வடகுடி, தேத்தி மற்றும் நாகூர். ஸ்தலத்தில் தான் அதிபத்த நாயனார் முக்தி அடைஞ்சதாக ஒரு வரலாறு உண்டு. அதிபத்த நாயனாரின் கதை முன்பே நாம் சிந்தித்தோம். அடுத்து இந்த ஸ்தல அழுகுனி சித்தரை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். இந்த அழுகுனி சித்தர் எப்பொழுதுமே நீலாயதாட்சி சன்னதி முன்பு உட்கார்ந்து தனக்கு முக்தி வேண்டும் என்று அழுது கொண்டே இருப்பாராம். அப்பொழுது அம்பிகையானவள் தனது ஆசையை நிறைவேற்ற இந்த சித்தரின் சமாதியானது இந்த திருக்கோயிலுள் அமைய பெற்றுள்ளது. ஸ்தலத்தில் விநாயகப் பெருமான் தனது திருமேனியின் மீது நாகத்தை சுத்தி அருள்பாலிப்பதால் இவருக்கு நாகாபரண விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் இந்த விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். இந்த ஸ்தலத்தில் காலபைரவர் சிம்ம வாகனத்துடன் காட்சியளிக்கிறார். அதாவது புண்டரீக முனிவர் இந்த ஸ்தலத்தில் தபஸ் செய்து சுவாமியை நோக்கி தபஸ் செய்த பொழுது கங்கையானவள் பீரிட்டின்று வெளியே வந்த சமயத்தில் பைரவருடன் கங்கை இங்கே வெளிப்பட்டதால் பைரவர் இங்கே காலசம்ஹார பைரவராகவும் இங்கே தெற்கு நோக்கியபடி பைரவர் காட்சியளிப்பதால் பக்தர்கள் இவரை நீண்ட ஆயுளுக்கு வேண்டுவதாக ஒரு ஐதீகம். கோவிலின் கோஷ்டத்தில் அஷ்டபுஜ காளி, அஷ்டதிக் பாலகர்கள், மாதா கஜலட்சுமி, தட்சிணாமூர்த்தி இவர்கள் எல்லாம் காட்சியளிக்கிறார்கள். இது மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் முத்து, அதாவது முத்துக்கள், வைரம் மற்றும் அவருக்கு தேவையான விஷயங்களை சுவாமியிடம் கேட்டு வாங்கியதாகவும், அதை தவிர மார்க்கண்டேய முனிவர், கௌதமர், வசிஷ்டர், காஷ்யபர், புலஸ்தியர், அகஸ்தியர் மற்றும் ஆங்கீரசர் இந்த ஸ்தலத்தில் சுவாமியை வழிபட்டுள்ளார்கள். ஸ்தலத்து முருகப்பெருமான் 12 திருக்கரங்களுடனும் அருணகிரிநாதரின் திருப்புகழில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமானாக இவர் விளங்குகிறார். மற்றும் இந்த ஸ்தலத்தில் சுவாமியின் சந்நிதி பிரகாரத்தில் சண்டிகேஸ்வர பெருமான் அருள்பாலிக்கிறார். இன்றைய தினம் இந்த ஸ்தலத்தில் வெகு விமர்சையாக கும்பாபிஷேகமானது நடைபெற்று முடிஞ்சது. மற்றொரு ஸ்தலத்தில், அதாவது வரும் வாரத்தில் பேரூர் பட்டீஸ்வரர், கோயம்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வர பெருமானின் திருக்கோயிலின் ஸ்தல புராணத்தை நாம் சிந்திப்போம். சிவாய நம.